பிரைஸ் காட். கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த Turn to the Truth சேனல் மூலமாக உங்களை திரும்பவும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதி உங்களுடைய கவனத்திலே கொண்டு வந்த சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களுக்கு பேசும்படியாக நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் 10வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that you would bless me indeed and enlarge my territory, that your hand would be with me, and that you would keep me from evil, that I may not cause pain." So God granted him what he requested. ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலே அவன் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேசுடைய சரித்திரம் இந்த ஒரு வசனத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பதையும், ஒரு மனிதன் ஜெபத்திற்காக மாத்திரம் வேதத்திலே வருகிறதையும் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது தேவனுடைய பார்வையிலும் விசேஷமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் இருக்கிற வரையிலும் உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள் இதெல்லாம் மனுகுலத்திற்கு இருக்கத்தான் செய்யும். இவைகளெல்லாம் நாம் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு தூரமாக போகும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே யாபேஸ் ஜெபிக்கிறது என்ன? ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அந்த தேவ மனிதன் ஏறெடுக்கிற ஜெபத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே இருந்த நாட்களிலும் கூட பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை என்ன? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர்களின் காலத்திலும் உபத்திரவங்கள், பாடுகள் திருச்சபைக்கு வந்தபோது எத்தனையோ மக்கள் உபத்திரவங்களின் நடுவிலும் அந்த உபத்திரவங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கவில்லை. அந்த நூற்றாண்டிலும் அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் என்ன? ஆண்டவரே, இந்த பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் நடுவிலும் உம்மை நாங்கள் மத்தியோடு சேவிக்க, தைரியமாக விசுவாசத்திலே நிலை நிற்க, தைரியத்தோடு உடைய வசனத்தை பேச அப்போஸ்தலர்களுக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி அந்த பாடுகளின் நடுவிலும் அவர்கள் இவ்விதமாய் ஜெபிக்கக்கூடிய கிருபையை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். தாவீதும் சொல்லுகிறது என்ன? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் தங்கள் நூற்றாண்டிலே ஒவ்வொருவரும் பிரசங்கித்தவர்களுடைய செய்திகள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்கிற தலைப்புகள் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. அன்றைக்கு அவர்கள் பிரசங்கித்தவர்களுடைய செய்தி, நாம் அநேக உபத்திரவங்களின் வாயிலாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற உண்மையை அவர்கள் நிரந்தரமாக ஒவ்வொரு இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்தி வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள் வரும்போது பதற்றத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையை தான் நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் உங்களுக்கு பேச கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த நாட்களிலே
இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பல லட்சம் மக்கள் தங்களுடைய உயிரிழந்திருக்கிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக மனிதர்கள் இதை குறித்து சொல்லுகிற கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதுல ஒரு கருத்து என்னவென்றால், இது ஒரு பிசாசின் கிரியை என்று சொல்லி இன்றைக்கு அநேக போதகர்களும் அநேக விசுவாசிகளும் கூட இதற்காக ஜெபித்து வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக எழுப்பத்தான் செய்யும். ஏனென்றால் இது ஒரு பிசாசின் கிரியை என்று சொன்னால், எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் உபவாசத்தோட கண்ணீரோடு இந்த நாட்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வீணா? அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அல்லவா ஜெபிக்கிறது? அவருடைய நாமத்திற்கு வல்லமை இல்லையா? இத்தாலி நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் எத்தனையோ கிறிஸ்தவ போதகர்கள் விசுவாசிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தானுக்கு கிடைக்கிற வெற்றியாக இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் உடையவனாய் தேவன் மட்டும்தான் இருக்கிறார். மரணத்தின் திறவுகோல் சாத்தானிடத்திலே இல்லை. இதனுடைய அதிகாரம் அவனுக்கு இல்லை. தேவன் தான் அதனுடைய அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஒருவேளை இல்ல, இது கர்த்தராலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அதை கடிந்து கொள்ளவோ, அதை கட்டி சொதிக்கவோ, அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லவோ, கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக ஜெபிக்கவோ எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரங்களை தடுத்து நீர் இது ஏன் செய்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் வேதம் கொடுக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் கொள்ளை நோய்கள் வந்தபோது உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை பகுத்தறிந்தார்கள். எகிப்து தேசத்திலே நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலே வாதிகள் கொள்ளை நோய்கள் கடந்து போன போது அந்த நாட்டில் உள்ள மந்திரவாதிகள் சொன்ன ஒரு காரியம் உண்டு. இது தேவனுடைய கரம் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. அவர்கள் அதை உணர்ந்தார்கள். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே இதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை நாம் படிக்கும் போது அங்கே பூசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் தங்கள் நாட்டிலே வந்த அந்த நோய் அது எதனாலே என்று சொல்லி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இது தேவனுடைய கரம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கரமே அல்லாமல், கர்த்தருடைய செயலே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புத்தகத்தை நாம் படிக்கும் போது 5வது அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, பெல்ஷஸ்ஸர் என்று சொல்லப்படுகிறதான பாபிலோன் அரசன் அவர் சுவரிலே எழுதப்பட்டதான வார்த்தையை கண்டு நடுங்கி, ஓ இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கு எனக்கு நேரிட்டதே என்று சொல்லி கலங்கும் போது, தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கலங்கி இருக்கிற நேரத்திலே ராஜாத்தி சொல்லுகிறார், இந்த ஊரிலே தேசத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் தேவனுடைய ஆவியுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார், இதனுடைய போக்கு வழி அவனுக்கு தெரியும் என்று சொல்லி, பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவனுடைய செயல் என்ன என்பதையும் அதனுடைய பிரதிநிதி யாரிடத்தில் இருக்கிறது என்பதையும் நன்கவர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களே பகித்தறிந்து ஜெபிக்கக்கூடிய எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் இருக்கிறீர்கள். அவர்களை நினைத்து உண்மையிலே நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் இப்படிப்பட்ட தீங்குகள் தேசத்திலே வருவதற்கு அனுமதிப்பார்களா? அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? தேவன் அன்பாயிருக்கிறார் அல்லவா? ஓ God is love என்ற ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தது என்பது ஒரு உண்மை. பாவிகளை அழிக்க அவர் வரவில்லை, அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மைதான், நாம் தெரிந்து கொண்ட வசனங்கள் தான். ஆனாலும் ஒரு பகுதியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நினைக்கிறது என்ன? கர்த்தர் இரக்கம் உள்ளவர்,
தேவன் மன்னிக்கிறவர், அதே நேரத்திலே தேவன் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்பதையும் மனதிலே கொண்டுதான் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் இந்த காலகட்டத்திலும் கூட நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் அவர் மனுகுலத்தின் இரட்சகராக உலகத்திலே வந்து 33 வருஷம் இந்த உலகத்திலே சஞ்சரித்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து மனுகுலத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரத்திலே ஏறி போனார். ஆனால் அவர் போவதற்கு முன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திரும்ப வருவேன். அவர் வருகிற நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் திரும்பவும் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு பரிசுத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சபையை சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு மத்திய வானத்திலே திரும்பவும் வரப்போகிறார். ஆனால் அடுத்து அவர் உலகத்திற்கு வருகிறது எப்படி தெரியுமா? அவர் நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார். இன்றைக்கெல்லாம் மனிதர்களை நேசிக்கக்கூடிய அன்புடைய தேவனாய் அவர் வெளிப்படுகிறது என்று சொன்னார். இன்னும் நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கு நேராக தம்முடைய கரம் விரித்து, நீங்கள் அனைவரும் என்னென்னையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுங்கள் என்று கர்த்தர் அன்புடன் உங்களை அழைக்கிறார். அவர் இன்றைக்கு மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? என கண்டு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனிதனுக்கு மனம் திரும்ப தவணைகளை கொடுக்கிறார். யார் மனம் திரும்புகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் அவர் தம்முடைய பட்டயத்தை கூர்மப்படுத்துவார். அவருடைய பட்டயம் என்பதுதான் கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், இந்த நாட்களிலும் கடைசி சமயத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நாட்களிலே உலகத்தின் மக்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலே தீங்குகள் நேரிடுகிறது. எதற்காக? அது எப்படி வருகிறது? அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கும்படி நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ என்று தேவன் கேட்கிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஒரு தீங்கு இந்த பூமியிலே நடக்கும் போது அது தேவன் அறியாமல் அல்ல, தேவன் அனுமதியாமலும் அல்ல. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதனுடைய 7வது வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வருகிறேன். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் எவ்வளவு அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வார்த்தையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் அனுமதிக்கிறவர், இவைகளெல்லாம் உண்டு பண்ணுகிறவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 47வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதிக்கிறது என்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த தீங்கெல்லாம் எங்கிருந்து உதித்தது, எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நாட்டிலிருந்து இந்த வைரஸ் வந்திருக்குமா, இந்த கொள்ளை நோய் அது உற்பத்தியானது இந்த நாட்டிலே தான் இருக்குமா என்று பல ஆராய்ச்சிகள் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
இது எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது, எங்கு உற்பத்தியானது என்று சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பிரியமானவர்களே, பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது. நான் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ அது ஏகமாய் தீங்கு வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஏகமாய் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், இன்றைக்கு ஏதோ ஒரு நாட்டிலே, பூமியின் ஏதோ ஒரு மூலையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் அல்ல. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இந்த தீங்குக்குள்ளாய் இன்றைக்கு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் இன்றைக்கு பதற்றமான ஒரு நிலவரத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீங்கு வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். நான் அதை குறித்து உங்களுக்கு வேதத்திலிருந்து ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆனால் 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திலே நான் கொண்டு வருகிறேன். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. நீங்கள் தூபம் காட்டும்படி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்திற்கு, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கெல்லாம் மனுகுலத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுடைய வசனத்திற்கு பயப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி செவி கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. இதெல்லாம் தான் தேசத்திலே தீங்கு வருவதற்கான காரணம் என்று உணர்ந்து கொள்ளுகிறவன் யார்? புரிந்து கொள்ளுகிறவர்கள் யார்? பாருங்கள், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. அதின் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதின் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதின் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையா, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, உலக மனுஷனுக்குள்ளும் அக்கிரமம், நியாயம், நீதி இல்லை, நேர்மை இல்லை. இந்த பூமியிலும் தேவன் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள்? உலக மனுஷனுக்குள்ளும் இல்லை, நீதி நியாயங்கள் இல்லை. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அப்படித்தான். இன்றைக்கு எல்லாம் பணம், பொருள் என்று சொல்லி தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இல்லை, தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 78:49 சொல்லுகிறது, நாம் கவனிப்போமாக. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம் தீங்கு செய்யும் தூதர்களை தேவன் அனுப்புகிறாரா? ஏன் தேவனை நாம் அனுப்புவதற்கு என்ன காரணம்? கர்த்தர் விரும்புகிற நியாயம், நீதி, நேர்மை இன்றைக்கு பூமியிலே இல்லை, தேவ ஜனங்களுக்குள்ளும் இல்லை. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதன் மத்தியிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்க வேண்டியது எப்படி? ஜெபிக்க வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, கவனியுங்கள், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தான் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கிலே விழுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. இந்த தீங்கெல்லாம் தேவன் அறியாமல் அல்ல, தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் இது நடுவிலே யார் விழுந்து விடுவார்? தீங்கின் மத்தியிலே எதிலெல்லாம் மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அதிலே மனம் திரும்பாமல் தன் இருதயத்தை துரும்பவும் கடினப்படுத்துகிறது உண்டானால் அவர்கள் இந்த தீங்கிலே விழுந்து விடுவார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம்
2வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது என்ன? ஆகையால் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறது என்ன? உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள். நான் தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறேன். ஒருவேளை உலகத்திற்கு இந்த ஞானம் இல்லாமல் போனாலும் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து, அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு தேசத்துக்கு நீ சேவத்தை கட்டளையிடும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்ப வேண்டிய நாள் நெருங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, கர்த்தருடைய தெய்வுக்காக, தேவனுடைய மன்னிப்புக்காக, அவருடைய நீடிய பொறுமைக்காக ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. நாம் நம்முடைய ஜெபத்தின் நேரம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஏற்றுகிறதுனால தேசத்திலே இந்த தீங்கு நம்மை விட்டு விலகாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய சன்னதியிலே தாழ்த்த வேண்டும், கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சன்னதியிலே நீங்கள் முறையிட வேண்டும். அன்றைக்கு நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நான் விடுதலை செய்தார். ஒவ்வொரு குடும்பங்களையும் வீடுக்குள்ளாக அடைத்து வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து அன்றைக்கு எகிப்து தேசத்திலே 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் அதே நான் விரும்புகிறார். ஆகவே நாம் தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்களுடைய இல்லங்களிலே வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபை போதகர் என்கிற நிலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தயவு செய்து எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு காலையிலேயும் மாலையிலேயும் உங்கள் வீடுகளிலே நடந்து கொண்டிருந்த குடும்ப சபைகள் தவறாமல் நடக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் வேற எதற்கும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். காரணம், தேவன் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறது. உங்களை குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கும்படியாக அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு வீட்டுக்கென்று தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சித்தது போல தேவன் இன்றைக்கு நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று தெரியுமா? சங்கீதம் 121 7வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஒருவேளை தேசத்திலே தீங்கு தேவன் அனுமதித்தாலும் கூட அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அழைத்து கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்க தங்களை ஒப்புவிப்பார்களோ அவர்களே தேவன் ரட்சிப்பா, இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பா. அவர்களுக்கு வேண்டியதான உரிய பாதுகாப்பு பரலோக தேவன் உறுதி செய்திருக்கிறது. அது வேதம் சொல்லுகிற காரியம். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கே செய்யாதிருக்கும்படி மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரெல்லாம் மனம் திரும்புவார்களோ, யாரெல்லாம் தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு அவருடைய முகத்தை தேடுவார்களோ அவர்கள் இந்த தீங்கை சந்தியாதபடிக்கு, இந்த தீங்கிலே அழியாதபடிக்கு கர்த்தர் இந்த தீங்கின் நடுவிலே அவர்களை காப்பது மட்டுமல்ல, அவர்களை நினைத்து இந்த தீங்கு
மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது தீங்கு நாளை குறித்து தாவீது பாடுகிற ஒரு பாடல் உண்டு. அருமையான ஒரு பாடல். சங்கீதம் 27:5 வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. பாருங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது, for in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. எவ்வளவு அருமையாக தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த ரெண்டு வார்த்தை, ஒன்று கூடாரம், கூடார மறைவில், ஒன்று பவலியன், ரெண்டு சீக்ரெட் பிளேஸ். அந்த வார்த்தைகளிலே தான் இந்த கொள்ளை நோய் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இடம் எங்கே என்பது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் வேதத்திலிருந்து. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதனுடைய 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் தம்முடைய கூடாரத்தில், தம்முடைய சீக்ரெட் பிளேஸில், அந்தரங்கமான ஒரு இடத்திலே நம்மை பாதுகாத்து வைக்கிற தேவன். தாவீது ஜெபிக்கல, ஆண்டவரே இந்த தீங்கு அது என்னை விட்டு நீக்கும் என்று ஜெபிக்கல. அவர் ஜெபிக்கிறது என்ன? தீங்கு நாளில் நீர் என்னை உம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைக்கிற தேவன். காரணம், இந்த தீங்கு எதினாலே என்பதை தாவீது அறிந்திருக்கிறார், யாவேஸ் அறிந்திருக்கிறார். இது எதினால வந்தது என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ மக்களுக்கும் தேவையாயிருக்கிற ஒன்று. பாருங்கள், அன்றைக்கு மோசேயின் நாட்களிலே நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலும் மோசே தேவன் ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார். எங்கே? எந்த இடத்திலிருந்து கட்டளை வந்திருக்கிறதோ, எந்த இடத்திலிருந்து அந்த சிறு பிள்ளைகளை கொலை செய்வதற்கான ஆலோசனை வந்திருக்கிறதோ, அந்த ராஜாவின் பார்வோனின் அரண்மனையிலேயே மோசே என்கிற சிறு பிள்ளையை தேவன் மறைத்து மூடி காவல் செய்கிறார். இதுதான் தேவனுடைய ப்ரொவிஷன், இதுதான் கர்த்தருடைய கிருபை. அவர் ஒரு தேவ பிள்ளையை மறைத்து வைத்திருக்கிற இடம் அது ஆச்சரியமான இடமாயிருக்கும், அது விசேஷமான இடமாயிருக்கும். ஒரு மனிதனாலும் அவருடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உலகத்திலே பிறந்த போது என்ன நடந்தது? அன்றைக்கு பல சிறு பிள்ளைகள் அழிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது. ஆனாலும் தம்முடைய ஒரே பேரான குமாரனே, உலகத்தின் இரட்சகரே, பிதாவாகிய தேவன் மறைத்தார். இதுதான் இந்த நாட்களிலும் தீங்கு உலகத்தில் நடக்கும் போது உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்து வைக்கிற ஒரு நிலைமை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் நாட்களிலே நடந்தது என்ன? அன்றைக்கு எலியாவை தேடி ராஜா தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும் ஆளை அனுப்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கத்திலே மிருகங்களுக்கு புல்லையும் ஆகாரத்தையும் தேடுவதற்கென்று மக்கள் புறப்படுகிறார்கள், எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எலியா என்கிற தேவ மனுஷனே கெரீத் தோட்டின் அருகாமலே ஒளித்து மறைத்து வைத்து, மாத்திரமல்ல அந்த ராஜாவின் அரண்மனையிலிருந்து காலையிலையும் மாலையிலையும் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். இதுதான் தேவன் மறைத்து வைக்கிற அனுபவம், கர்த்தருடைய ப்ரொவிஷன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒளிந்து மறைந்திருக்கிற உங்களுக்கு ஆகாரம் தேவையா? அதை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். பாருங்கள், யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? 3 நாட்கள் இரவும் பகலும் ஒரு பெரிய மச்சத்தின் வயிற்றிலே தேவன் யோனாவை மறைத்து வைக்கிறார்.
சாதாரணமாக ஒரு மீன் அதனுடைய வயிற்றிலே தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு வாழ முடியாது. ஆனால் மீன் எப்பொழுது தண்ணீர் குடிக்கும் தெரியுமா? அது ஆகாரத்தை உட்கொண்ட பிறகுதான் அது தண்ணீர் குடிக்கிறது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றிலே யோனா இருந்தது. அதனுடைய அர்த்தம் அந்த 3 நாட்களும் இல்ல, அதற்கு முன்னதாகவே அந்த மீன் எதையும் புசியாமல் தேவன் இந்த யோனாவை குறித்ததான திட்டம் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த மீனை பாதுகாத்தார். அந்த மீனுக்குள் யோனாவை மறைத்து வைத்தார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் தீங்கின் நடுவில் தண்ணீர் போல கஷ்டங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அந்த கடலுக்குள்ளாலேயும் அந்த சோதனையின் நடுவிலும் தேவ மனிதனை மறைத்து வைத்தது போல உங்களையும் என்னையும் மறைத்து வைக்கிற தேவன் இந்த தீங்கின் நாட்களிலும் கர்த்தர் நம்மை ஒளித்து வைப்பார். 2 வார்த்தைகள் எழுதி இருக்கிறது. இந்த tabernacle, இந்த secret place, கூடாரத்தின் மறைவிலே நம்மை மறைக்கிற தேவன். என்னாகும் புத்தகம் 17வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது என்ன? கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கீழே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லோரும் செத்துதான் தீருமோ என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து கேட்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தேவன் ஒரு மனிதனை மறைத்து வைக்கிறது என்று சொன்னால், ஒன்று எழுத்தின்படியான தம்முடைய ஆலயத்திலே, அவர் தம்முடைய கூடாரத்திலே, வாசஸ்தலத்திலேயே தேவன் மனிதனை மறைத்து வைக்கிறார். அதுதான் சங்கீதக்காரனாய் இருக்கிற தாவீதும் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கூடாரத்திலே என்னை மறைத்து வைப்பார், கூடாரத்தின் நிழலிலே நான் இருப்பேன். கூடாரம் என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் உண்டு. 1 பாகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்திலே எல்லாரும் கடந்து செல்வதற்கான அனுமதிகள் இல்லை. அதற்கென்று ஒரு சிலருக்கு தேவன் நிச்சயித்திருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்திலே நுழைய முடியும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீங்கு வரும்போது யாரும் செல்ல முடியாது, யாரும் கடந்து வர முடியாது. உம்முடைய ரகசிய ஸ்தலமாயிருக்கிற, உம்முடைய மகிமை தாமரிக்கிற, உம்முடைய ஸ்தலமாயிருக்கிற வாசஸ்தலத்திலேயே நீர் என்னை ஒளித்து மறைத்து வைத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், யாராகிலும் அந்த வாசஸ்தலத்தின் அறியாமலே போனாலும் அவர்கள் மரித்து போவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? யாரும் சீக்கிரம் வந்து எட்ட முடியாது அந்த இடத்திலேயே நான் என் பிள்ளையை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதை நினைத்து நான் உண்மையிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நாம் படிக்கும் போது 84ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே, ஆகவே நான் கோராகின் புத்திரர்கள் பாடுகிறார்கள், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே, அந்த இன்பமான இடத்திலே நம்மை மறைத்து வைக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். இது எழுத்தின்படியான ஒரு கூடாரம். ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் தீங்கு நாட்களில் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்க முடியல. ஒரு சில ஊழியக்காரர்களும் குடும்பங்களும் மாத்திரம் ஆலயங்களிலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நான் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். இடத்தின்படி அல்லாத ஒரு ஆலயம் அல்லாமல் ஒரு ஆவிக்குரிய ஆலயம் உண்டு. அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் ஆலயமாயிருக்கிறார், அவர் ஒரு கூடாரமாயிருக்கிறார். அவர் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த காலநிலை வந்தாலும் அதன் நடுவிலும் தேவன் நமக்கு ஒரு கூடாரமாயிருக்கிறார்.
ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஆலயமாகவும் அவரே நமக்கு பிரகாசமாகவும் விளக்காகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பூமியின் எந்த பகுதியில இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே என்று சொல்லி இந்த தீங்கின் நாளிலே நீங்கள் கூப்பிட்டாலும், அவருக்குள்ளாலேயே உங்களை மறைத்து மூடி காத்துக் கொள்கிற ஒரு நல்ல தேவனே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதை நினைத்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளினாலே மகிமைப்படுத்துவோமாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கூடார மறைவிலே அவர் மறைக்கிறார்? Why in the pavilion? Why in the secret place? ஏன் இவ்வளவு ரகசியமான இடத்திலே தேவன் நம்மை வைக்கிறார்? அதற்கு காரணம் வேற ஒன்றும் அல்ல, கர்த்தருடைய சபை ஒரு ரகசியம். The church of Christ is a mystery. எல்லா காலத்திலும் சபை ஒரு ரகசியம். அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரகசியமாயிருக்கிற சபையே அந்த சீக்ரெட் பிளேஸிலே இந்த நாட்களிலே தேவன் பாதுகாத்துக் கொள்வார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசேஷித்தவர்களாக, அருமையானவர்களாக, விலையேறப்பெற்றவர்களாக, வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறது நமக்கு பணமோ அழகோ இல்ல படிப்போ இருக்கிறதுனாலே அல்ல, அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கிரயமாக வாங்கினதினாலே நாம் விலையேறப்பெற்றவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விலையேறப்பெற்ற நம்மை தம்முடைய அந்த ரகசியமான இடத்திலே கூடாரத்திலே மறைத்து இந்த நாள் வரையில் நம்மை காத்து வந்த தேவன் இந்த தீங்கு நாள் முடியும் மட்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் பாதுகாப்பார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் செபிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். 42:11 யோபின் புத்தகம் சொல்லுகிறது என்ன? அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்பு அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி அவனுக்கு உண்டான அந்த எல்லா கஷ்டத்தின் நடுவிலும் சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனவன் ஒவ்வொரு தங்க காசையும் அவனவன் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்கிலிருந்து ஒரு மனிதன் வெளியிலே வரும்போது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் ஆதரிக்கப்படுவார்கள், அங்கீகரிக்கப்படுவார்கள். ஆகவேதான் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வந்து இஸ்ரவேல் ஜனங்களே, எகிப்து தேசத்தின் ஜனங்கள் பொன் வெள்ளி ஆபரணங்களை கொடுத்து தேவன் கேட்க சொன்னார். அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கர்த்தருடைய இரக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக் கொண்டார்கள். தகப்பனுடைய இளைய குமாரன் அந்த வீட்டை விட்டு தூரத்திலே போய் அவன் மனம் திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் கையிலும் ஒரு பொன் மோதிரத்தை தகப்பன் போட சொன்னான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட இங்கே பாருங்கள், யோபனுடைய அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றின போது, அந்த வாதையிலிருந்து உபத்திரவத்திலிருந்து அந்த பாடுகளில் இருந்து அவர் வெளியிலே வந்த போது அவர் ஆதரிக்கப்பட்டார். வந்து பார்த்தவர்கள் அனைவரும் பொன் வெள்ளிகளை கொடுத்தார், அவனை கனப்படுத்தினார். இது அன்றைக்குள்ள கலாச்சாரம். ஆனால் அடுத்தங்க எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து அந்த தீங்கிலிருந்து வெளியிலே வந்து யோபை குறித்து அங்கலாய்த்து, ஓ இந்த சோதனைகளுக்கு நடுவிலே நீ கடந்து வந்தாயே என்று சொல்லி, பாடுகளின் நடுவிலே யோபுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார்கள். வீடுகளிலே மக்கள் வர ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போக முடியவில்லை. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், இந்த தீங்கு கடந்து போகிற ஒரு நாள் விரைவிலே வரப்போகிறது. அன்றைக்கு நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போக போகிறோம். நாம் நம்முடைய கூட்டு சகோதரிகள் சொந்த பந்தங்களை சந்திக்க போகிறோம். அவர்களோடு கூட நாம் போஜனம் பண்ண போகிறோம். அந்த
நாள் சமீபித்திருக்கிறது. அன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்வார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார், விடுவித்தார், நாம் இந்த தீங்கிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி கர்த்தர் அதை செய்ய போகிறார். யோபின் ஜெபத்தை கேட்ட தேவன், யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன், அந்த தாவீதின் ஜெபத்தை கேட்ட தேவன் அவர்களை இந்த தீங்கு நாளிலே மறைத்து ஒளித்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தது போல இந்த நாட்களிலும் பூமி எங்கும் செபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை கிறிஸ்தவ மக்களையும் விடுதலை செய்ய நீங்கள் இருக்கிற இடத்தை உணர்ந்து செபிப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பாதுகாப்பா. ஒரு சபை போதகர் என்கிற நான் உங்களுக்கு உறுதி சொல்லுகிறேன், இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் அல்ல. வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. அன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்ன செய்தது என்பதை நாமும் கடைபிடித்து இந்த தீங்கின் நடுவிலும் இது நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்க, தாவீது சொன்னது போல அந்த சீக்ரெட் பிளேஸிலே தேவன் நம்மை வைத்து விலையேறப்பட்டவர்களாய் பாதுகாக்க இந்த வார்த்தையின் மூலமாக என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் அளவிலும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பகல் வேளைக்காக நன்றி. என்னை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை மக்களை உடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. நீர் அவர்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், இந்த தீங்கில் இருந்தவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தில் உங்களுடைய சித்தம் என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவரை எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாட்களிலே உம்முடைய கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்துக் கொள்வீராக. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை மூடிக்கொள்வாராக. ஆலயத்தினுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உமது பரிசுத்தவான்களை நீர் மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரங்களிலே வசனம் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். அந்த தீங்கிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, வாதையிலிருந்து, ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து எப்படி யோபு வெளியில வந்ததோ, அவன் வீட்டிலே எப்படி ஒரு சந்தோஷம் உண்டானதோ, அது போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் சந்தோஷப்பட தேவனே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் நிறைவேறத்தான் செய்யும் ஆண்டவரே. ஆனாலும் தேசத்தின் காவலாளர்களாக எங்களை வைத்திருக்கும் போது உம்முடைய இரக்கத்திற்காகவும் எங்களுடைய மன்னிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மன்னித்து தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவீராக. நீர் அற்புதம் செய்திருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அந்த நிழலிலே, அவருடைய சீக்ரெட் ஹைடிங் பிளேஸ்ல இந்த குவாரண்டைன் நாட்களிலே நீங்கள் பாதுகாப்பாயிருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். May God bless you all. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென். God bless you.